பீம். ஜெய் பீம். ரொம்ப மனநிறைவான ஒரு நாள். நமது தூத்துக்குடி நீலம் பண்பாட்டு மையம் செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நம்ம பகுதியில மிக சிறப்பா நடக்குது, மிக எழுச்சியா நடக்குது. அதில் உங்க எல்லோருக்கும் என்னுடைய ஜெய் பீம் கலந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுடைய நீலம் பண்பாட்டு மையம் இன்று தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலுமே நம்ம ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 மாவட்டங்கள் இருந்தது. அதுல இன்னைக்கு நம்மளுடைய தூத்துக்குடியில நடக்குது, நாளைக்கு சங்கரன் கோயில் நடக்குது, திருநெல்வேலி நெல்லை ஒருங்கிணைந்த பகுதி. அதை முடித்து இன்னும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு நம்ம போக போறோம். இந்த இயக்கத்தை 10 ஆண்டுகளாக நம்மளுடைய ஒரு அசைவை நம்ம கொண்டு போயிருக்கிறோம். இந்த இந்திய சமூகத்துல, தமிழ் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறத நீங்க டெஃபினட்டா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் வருகைக்கு பிறகு இதை நடந்திருக்கிறது தான் ஒரு முக்கியமானதா நம்ம பார்க்கப்படுது. அதற்கு முன்னாடி நம்மளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. நீலம் பண்பாட்டு மையமுடைய முக்கியமான பணி என்னன்னா, இந்த மாதிரி தலைவர்கள் இங்க பகுதியில் இருக்கிற தலைவர்களை அங்கீகரிக்கிறதும், இதுக்கு முன்னாடி உழைச்ச தலைவர்களை அங்கீகரிக்கிறதும், அவர்களை நாம நினைவுபடுத்துகிறது தான் நம்மளுடைய பணி. அந்த வரலாறை மீட்டெடுக்கிறதுக்கான பணி தான் நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய பணி. அது என்ன வரலாற்று? ஆமாங்க, ஏன் நாங்க ஆண்ட சாதி, நாங்க அந்த சாதின்னு சொல்லியிருக்கிற ஒரு கும்பலுக்கு முன்னாடி நாங்கள் அறிவு சாதின்ற சொல்ற ஒரு வேலையை நாம செய்ய போறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படின்றதுதான் நம்முடைய கௌதம புத்தர்ல இருந்து, ஐயன் திருவள்ளுவர்ல இருந்து, நம்முடைய பண்டிதர் அயோத்திதாசர்ல இருந்து, தாத்தா ரட்டமலையாறுல இருந்து, MC ராஜால இருந்து, தந்தை சிவராஜ்ல இருந்து, மீனம்மாள் சிவராஜ்ல இருந்து, நம்ம கக்கனையால இருந்து, நம்முடைய KGFல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற அப்பாதுரையாறுல இருந்து, இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அண்ணன் மூர்த்தி அண்ணன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஆம்ஸ்டாங் அண்ணன் வரையில், மணல்மேடு சங்கரன் வரையில் ஒவ்வொரு அண்ணன்களும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்திக்கிற ஒரு முகம் இன்னைக்கு யாருன்னா இன்னைக்கு ரஞ்சித் அண்ணாவா இன்னைக்கு இருக்கிறாரு இந்த இடத்துல. இதுதான் உண்மை. நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன். நான் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. என் வீட்டுல ஒரு பிரதரா நாங்க அவரை பாக்குறோம். அவர் வயசுல பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவர் ஒரு பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, இந்த சமூகத்தம், இந்த சாதிய சமூகத்தில் கவுண்டர்கள், தேவர்கள், செட்டியார்கள், நாடார்கள் என்ற ஒரு சாதிய சமூகத்தில் ஒருத்தர் ஒரு வெகுண்டு எழுந்து இந்த ஒரு நெருப்பு ஆற்றில் அந்த நீந்தி அதை ஒரு புரட்சிகர ஒரு மாற்றத்தை உருவாக்குற வேலையை அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாருன்றதுதான் முக்கியமான ஒரு அப்படின்ற போதும் நமக்கான ஒரு தேச தந்தை சொன்ன மாதிரி நமக்கான தேச தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவரை பத்தி ஒரு 5 நிமிஷம் நான் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை பேசிட்டு தாத்தா ரட்டமலையாரையும் பேசிட்டாதான் இந்த நிகழ்வு முழு பெறும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். 1916-17 காலகட்டத்துல பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தான் அவருடைய பேரு. அவர் எப்படி டாக்டர் ஆகினாருன்றது அங்க வரலாறு. இந்தியாவில் சாதிகள் என்று ஒரு நூலை எழுதுறாரு தலைவர் பாபா சாஹிப், சப்மிட் பண்றாரு தீசஸ். அப்ப இந்தியாவில சாதினா என்ன, மதம்னா என்ன, நிலம்னா என்ன, கோயில்னா என்னன்றதை ஆய்வு பண்ணி இந்த இந்திய சமூகத்துக்கு முதலில் ஒப்படைத்தவர் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மட்டும். அந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அதுக்கு முன்பு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாபா சாஹிப் பிறக்காத முன்பே அங்க ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு. பண்டிதர் அயோத்திதாசருடைய புரட்சி. இவர் பிரதர் பேசினாரு, பெரியார அக்ரகாரம் பார்த்தா பெரியார பார்த்தா அக்ரகாரம் பயப்படுதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தா பயந்துன்னு இருந்தாங்க. ஒட்டுமொத்த சாதிய சமூகமே பயந்தது. அது யாரு என்றால் பண்டிதர் அயோத்திதாசரை பார்த்துதான். முதல் சாதி எதிர்ப்பு போராளி பண்டிதர் அயோத்திதாசர் தான், வேற யாரும் கிடையாது. முதல் சாதி எதிர்ப்பு போராளி பண்டிதர் அயோத்திதாசர். இந்த தமிழ் சமூகத்துல சாதிய மிகப்பெரிய ஒரு ஆய்வின் மூலமா தன்னுடைய தத்துவ ரீதியாக ஆய்வின் சிந்தனை வடிவத்துல மூல முடுக்க எங்கும் கொண்டு போய் ஒரு பிரச்சாரத்தை சென்ற ஒரு பௌத்தத்தின் மூலமாக பிரச்சாரத்தை செய்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள். அவருடைய வரலாறு என்ன சாதாரண வரலாறா? பண்டிதர் நான் ஒரு ஆதி திராவிடர்,
அப்படின்ற சர்டிபிகேட் எனக்கு இருக்கு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல. என் சர்டிபிகேட்ல அது இருக்கு. திராவிடர்கள் இங்க யாரு? 1907ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. என்னன்னா, சர்டிபிகேட் வந்து யாரெல்லாம் அங்க திராவிடர்கள் அப்படின்னு. அப்ப வந்து பண்டிதர் ஒண்ணு சொல்றாரு, நாங்க தான் ஆதி திராவிடர், நாங்க தான் முதல் திராவிடர்கள், ஆதி திராவிடர்கள், நாங்க தான் இந்த சமூகத்தின் முதல் திராவிடர்கள்ன்றாரு பண்டிதர் அயோத்திதாஸ். சாதியற்றவர்கள் எங்கெல்லாம் 7 மாணவர்கள் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அதை நீங்க எஸ்சி உடைய ஸ்கூலா நீங்க உருவாக்குங்க, எஸ்சி விடுதியா உருவாக்குங்கன்றத பாபா பண்டிதர் அயோத்திதாசர் தான் கோரிக்கை வந்து நம்மளுடைய ரிப்பன் பில்டிங்ல வைக்கிறார். சென்னையில் இருக்கிற ரிப்பன் பில்டிங் முதலில் கோரிக்கை வைத்தவர் பண்டிதர் அயோத்திதாசரும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களும். தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. செங்கல்பட்டு மாவட்டம் கோழினூர் பகுதியில ஒரு பெரிய ஒரு கம்பீரமிக்க ஒரு நபர் உருவாகிறார். அவருடைய ஸ்டைலே வேற. எப்படி கபாலி படத்துல அண்ணன் வந்து காந்திக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ஒரு அரசியலை சொன்னாரோ அதை ஒப்பிட்டு இன்னொன்றும் நாம் சொல்லலாம். தாத்தா ரட்டமலையாருடைய கோட் ஷூட் போறதுக்கு ஒரு கெத்து அது. அந்த கெத்தின் முன்பு ஆங்கிலேயர் பார்த்து மிரண்டார்கள், இங்க இருக்கிற சாதிவாதிகளும் பார்த்து மிரண்டார்கள். பறையன் என்று ஒரு நாளிதழை நடத்தினார். உதயசூரியன் என்று, சூரிய உதயம் என்று ஒவ்வொரு நாளிதழ் தாத்தா ரட்டமலையாரும் பண்டிதர் அயோத்திதாசரும் நடத்தினார்கள். இது நம்மளுடைய சமுதாயத்தின் வரலாறு. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் பேர் யாரு வந்துச்சு? உதயசூரியன் என்ற பேர் எப்படி வந்துச்சு? சூரிய உதயம் என்ற பேர் யாரால வந்துச்சு? பறையன் நாளிதழ் என்ற பேர் யாரால வந்துச்சு? ஒரு பைசா தமிழன்றதை கொண்டு வந்துட்டாரு பண்டிதர் அயோத்திதார். இவங்களுடைய வரலாறு சாதாரண கிடையாது. பஞ்சமி நிலம் 12 லட்சம் ஏக்கரா பஞ்சமி நிலம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கு. அதுக்கு யாரு முதல்ல கோரிக்கை எடுத்தது? தாத்தா ரட்டமலையாரோ பண்டிதர் அயோத்திதாசரும் ஒரு கோரிக்கை எடுக்கிறாங்க, பெட்டிஷன். எல்லாம் ஆய்வு பண்ணி செங்கற்பட்டுல டிராமன் ஹியர்னு சொல்லி ஒரு கலெக்டர் கிட்ட இது பண்ணி, அந்த கலெக்டர் இந்த பிரிவு அப்ப வந்து நம்மள வந்து எல்லாருமே, நீ எந்த ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாலும் நம்மள என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாரும்? நீங்க பறையர் சமூகம். பறையர் சமூகம் ஒரு காலத்தில் இழிவாக பேசப்பட்ட சூழலில் நாங்கள் பறையர்தான் என்று தலை நிமிர்த்தி வைத்தவர் தாத்தா ரட்டமலையாரும் பண்டிதர் அயோத்திதாசரும். யாருக்கிட்ட நம்ம பேசுறோம்ன்றதுதான் வரலாறு. நீ என்ன இழிவா பேசுறியா? நான் இழிவு கிடையாது, நாங்க இழிவு கிடையாது. நாங்கள் ஒரு காலத்தில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று எங்களை பிரிக்கப்பட்டார்கள் 4 வர்ணத்தில். அதை எதிர்த்து நின்றவர்கள் நாங்கள் பஞ்சமர்கள். இந்த 4 வர்ணத்தை எடுத்து நின்றவர்கள் நாம. அப்ப நாம எப்படி, நம்மளுடைய சொல்லாடல் என்ன வந்துச்சு? தீண்டப்படாதவர்கள். எப்படி நம்ம ஷெட்யூல் காஸ்ட் என்ற பேர் எப்படி வந்துச்சு? யாரோ ஒரு 2 நிமிஷம் ஒரு வரலாறு சொல்லுங்க. 2 நிமிஷம் ஒரு வரலாறு. ஷெட்யூல் காஸ்ட் நமக்கு எப்படி வந்துச்சு? யாரும் சொல்லுங்க பிரதர். எல்லாரும் நம்ம ஷெட்யூல் காஸ்ட் தானே, இல்ல வேற ஏதாவது நம்ம சொல்லணும்ல வரலாறு. ஒரு நண்பர் இருக்கிறான், அவன் காலேஜ் ஃப்ரெண்டு, நாங்க ஆண்ட பரம்பரைன்றான். நீ எவனோ என் வரலாற நான் சொல்றேன், நான் சொல்லணும்ல அவங்ககிட்ட. நான் தலை குனின்னு இருந்தா அது எனக்கு ஒரு பெரிய அவமானம். எனக்கு சுயமரியாதை பிரச்சனை. என் சுயமரியாதை நான் அவங்ககிட்ட சொல்லணும், என் தன்மானத்தை அவங்ககிட்ட விட்டு தராம நான் பேசணும். அப்படி என்றால் என்னுடைய வரலாறை நான் பேச வேண்டும். ஷெட்யூல் காஸ்ட் என்று எப்படி வந்துச்சு? அதுக்கு யார் காரணம், யார் முழு காரணம் அப்படின்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். எப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் ஆனாதுன்றதே ஒரு வரலாறு. அவர் அந்த தீசஸ் சப்மிட் பண்ணிட்ட பிறகு மகாராஷ்டிராக்கு வராரு. வந்து ஒரு அதிகாரியை பார்க்க போறாரு. அன்னைக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து பெரிய ஒரு உலக ஞானி, சட்ட மாமேதை, உலக தலைவர், தேச தலைவர் என்ற இந்த பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. காமனா 1916, 17, 19ல ஒரு பகுதியில ஒரு அட்ராசிட்டி நடக்குது. அவர் ஒரு அதிகாரியை மீட் பண்ண போறாரு. அங்க அந்த அதிகாரி முன்னாடி ஒரு பியூன் இருக்கிறார். அந்த பியூன் கேக்குறாரு, நீங்க யாரு அப்படின்னு. நான் டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்கிறார். அப்பதான் டாக்டரே அவர் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கரா இருக்கிறாரு. அந்த தீசஸ் சப்மிட் பண்ணிட்ட பிறகு டாக்டர் அம்பேத்கரா அவருக்கு பட்டம் வருது. அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. அந்த அதிகாரியை போய் பார்க்க அந்த பியூன் போறாரு. யாருன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி யாரோ டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்காங்களா, பெட்டிஷன் ஒண்ணு கொடுக்கணும். சரி 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு திருப்பி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போறாரு. நான் சரி பண்ணிடுறேன், அந்த அதிகாரி சொல்றேன். அன்று
டாக்டர் அம்பேத்கர் அவருடன் ஒருவர் கூட இல்லை, 10 பெயர் கூட இல்லை, 100 பெயர் இல்லை. என்னை கடவுளாக்காத, ஆயுதமாக்கி போராடு என்றாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அந்த ஆயுதத்தை அன்று அவர் தனி மனிதராக ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். இன்று அவருடைய பெயரில் அந்த அரசியல் சாசனத்தினுடைய உயிர் மூச்சியால் இன்று இந்தியா முழுவதும் பல ஆயிரம் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதுதான் இன்றைய வரலாறு. அவருடைய பெயரில் பல இயக்கங்கள், இவர் சொன்னார்ல, அவரை புறக்கணித்து விட்டு எவராலே அரசியல் செய்ய முடியாதுன்னு சொன்னார் இல்ல, அது உண்மைதானே? அவருடைய பெயரை புறக்கணித்து விட்டு இந்தியாவில் ஒருவர் கூட அரசியல் செய்ய முடியாது. இதுதான் வரலாறு. அந்த 1919 அந்த தலைவர் தனி ஒருவராக ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறார். அன்று யாரும் அவருடன் இல்லை. இந்த 2025 பல கோடி உயிர்கள் அவர் பின்னாடி இருக்குது என்பதுதான் வரலாறு. 1927 29 காலகட்டத்தில் சவுதார்குல போராட்டம், கோயில் நுழைவாயு போராட்டம் நடந்தது. நாயை விட என் மக்களை கேவலமாக நடத்துகிறார்கள். எப்படி தமிழ்நாட்டில் தாத்தா ரட்டமலையார் அவர் வார்த்தை சொன்னாரோ, எங்கெல்லாம் எங்களை வந்து நீங்க அடக்கினாலும் ஒடுக்கினாலும் நாங்கள் நிமிர்ந்து நிற்போம், நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்ற வார்த்தை முழுக்கத்தை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய தாத்தா ரட்டமலையார். அதே சூழலில் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சவுதார்குல போராட்டத்தில் ஒரு 400 பேர் கொண்ட மகரினமும் 4000 பேரும் கொண்ட சாதி இந்துக்கள் கும்பல்களும் வன்முறை நிகழ்கிறது. அந்த வன்முறையில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் மேல் கல் விழுகிறது. அங்க இருக்கிற படை வீரர்கள் அவர் ஒரு பாதுகாப்பா கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஐயா, நாங்க அவர் அடிக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு? அவரு என்ன சொல்லியிருப்பாரு? நீங்கள் திருப்பி அடிக்கலாமா என்று யோசித்த முன்மந்திரிகளே, இதுவே இதன் வெற்றி என்றாரு பாபா சாஹிப் அம்பேத்கர். அதுக்கப்புறம் சட்ட ரீதியான போராட்டத்தை 10 ஆண்டுகள் முன்னெடுத்தார். பாபா சாஹிப் வென்றார். நம் மக்கள் அந்த தண்ணியை பருகினார்கள் சவுதார் குலத்தில். இது ஒரு வரலாறு. எப்படி எஸ்சி என்று நமக்கு பெயர் வந்தது? அது இழிவா? எஸ்சி இழிவா? சொல்லுங்க பிரதர், இழிவா? அது எனக்கு பெருமை, எனக்கு ஒரு தன்மானம், எனக்கு ஒரு அரசியல் அதிகாரம், எனக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கான ஒரு வார்த்தை அந்த ஷெட்யூல் காஸ்ட் என்ற வார்த்தை. அது சில பேர் அவமானம்ன்றாங்க, நான் விட்டு வெளியே ஓடிடுறான்றாங்க. எதுக்குப்பா ஓடுற? பாபா சாஹிப் அம்பேத்கர் அதுக்காகவா உழைச்சாரு? அதுக்காக யாரிடம் அவர் போராடினார்? வரலாறு இருக்கு. இந்தியாவே கொண்டாடுகிற ஒரு காந்தி, எல்லாரும் போற்றுகிற மகாத்மா என்று போராடுகிற ஒருவரை அனைவரும் மகாத்மா என்று சொன்னார்கள். ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் 21 முறை தீண்டாமைக்கு எதிராக போராட்டம் நடத்தினீர்கள், ஆனால் ஒரு முறை கூட இந்த தீண்டாமைக்கு, அதாவது தீண்டாமை வந்து இந்தியாவுல நிறைய இருக்கு, 21 முறை நீங்க வெவ்வேறு விஷயத்துக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க, ஆனால் இந்த தீண்டாமையை எதிர்த்து ஒரு தடவை கூட நீங்க போராட்டம் நடத்தவில்லை, நீங்கள் எப்படி எங்களுக்கு மகாத்மா என்று கேள்வி கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 1930-31 காலகட்டம் மிகப்பெரிய ஒரு காலகட்டம் இந்த இந்திய சமூகத்திலும் தமிழ் சமூகத்திலும் நம்மளுடைய சமுதாயத்திலும். என்ன காலகட்டம் பிரதர்? யாரான ஒருத்தர் சொல்லுங்க. 1930-31 வட்டமேசை மாநாடு என்று லண்டனில் நடக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் இருந்து தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் இந்தியாவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் 2 நபர்களும் அந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார்கள். அது முதல் வரலாறு. 1930 அதுல காந்தி முதல் வட்டம் பங்கேற்கல. அவர் என்ன சொல்றாப்புல, காந்தி இந்த, அதாவது டாக்டர் பாபா சாஹிப் என்ன சொல்றாரு, நாங்க தீண்டப்படாதுன்னு எங்க சமூகத்தை நீங்க சொல்றீங்க, சரி, தீண்டப்படாதுன்னு எங்க சமூகத்தை நீங்க சொல்றீங்க, ரைட். ஒரு சைமன் கமிஷன் 1919 21 அப்படியே 10 வருஷம் ஆய்வுகள் மேற்கொள்றாங்க இந்தியாவில். யாரெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க, யாரெல்லாம் கோயில் உள்ள போலாம், யாரெல்லாம் புரோகிதர்கள் தொழலாம் தொடக்கூடாதுன்னு, அது மாதிரி 10 விதிமுறையில இந்தியா முழுவதும் போய் ஆய்வு பண்ணும் பொழுது
429 குழு. அதாவது தமிழ்நாட்டுல எப்படி 71 பிரிவு நம்ம இருக்கிறோமோ அது போல இந்தியாவுல 429 பிரிவு இருக்குது. இந்த பட்டியலின பிரிவு அத பாபா சாஹிப் ஒருங்கிணைக்கிறார். எப்படின்னா அது ஷெட்யூல் பண்றாரு. அதுதான் பட்டியல் வகுப்பினர், ஷெட்யூல் டு காஸ்ட் அப்படின்றத டிரைவ் பண்ணவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மட்டுமே. அந்த இடத்தில் தாத்தா ரட்டமலையாரும் பாபா சாஹிப் அம்பேத்கர் மட்டுமே ஒரு டேபிளில் உட்கார்ந்து வாதாடுகிறார்கள். யாரை எதிர்த்து? காந்தியை எதிர்த்து. காந்தி சொல்கிறார், நீங்கள் மேலோங்கி வரக்கூடாது, உங்களுக்கு எதற்கு அரசியல் அதிகாரம், உங்களுக்கு எதற்கு விகிதாச்சாரம் அப்படின்னு. அதனால முதல் வட்ட மேசையில வரல. அவரை நம்ம என்னன்னு சொல்றோம் எல்லாருமே, இன்னொரு வார்த்தை சொல்லுவோம் எல்லாருமே. எல்லாரும் ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்களே, ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்களே குழந்தைங்களுக்கு, தாத்தா ஏதோ சொல்லுவாங்களே, தாத்தா தாத்தா. அவரு தாத்தாவா? நம்ம வீட்டுல இருக்கிற தாத்தா கூட சந்தைக்கு போனா ஒரு 2 போண்டா பஜ்ஜி வாங்கி வந்து கொடுப்போம். இவரால ஒரு டாட் பயனும் கிடையாதுன்றாரு நம்மளுடைய பாபா சாஹிப் அம்பேத்கர். காந்திக்கு தமிழில் பெயர் அதை சொல்லி கொடுத்தவர் தாத்தா ரட்டமலையார். காந்தி என்று தாத்தா ரட்டமலையார் தான் அதை சொல்லி கொடுத்தார். காந்தி என்று தமிழ் ஆமா, இதுதான் வரலாறு. அது போல 1931 அடுத்த ஆண்டு காந்தி பங்கேற்கிறார். கண் முன்னே நேருக்கு நேராக வாதாடுகிறோம். அன்று காந்தி சொல்கிறார், நான் ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன் என்று. அதுக்கு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுந்து நின்று அந்த மேசையை அடித்து சொல்கிறார், 6 கோடி தீண்டப்படாதவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம், என் மக்களின் சமூக விடுதலை எங்களால் மட்டுமே வாங்கி தர முடியும் அப்படின்றார். அதுதான் அவருடைய கெத்து. யூ ஆர் நாட் மகாத்மா, நீ மகாத்மா கிடையாது, நீ மிஸ்டர் காந்தி அப்படின்றாரு. அதுக்கு ஒரே ஒரு கட்ஸ் தலைவர் பாபா சாஹிப்க்கு தான் இருக்கு. நேரடியா சொல்றாரு, ஒட்டுமொத்த இந்தியாவே கொண்டாடுது காந்திய. இந்துக்கள், பெண்கள், அவங்க சாதி இந்துக்கள், அந்த டைம்ல இந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாருமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, தலைவரை எதுக்குறாங்க, தேச தந்தை. அது ஒரு வரலாறு. அதே 1935 யோலா மாநாடு என்று ஒரு மாநாடு நடக்கிறது. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். யோலா மாநாடு என்று ஒன்று நடக்கிறது. அந்த மாநாட்டில் சாதி இந்துக்கள் ஒருங்கிணைக்கிற ஒரு நிகழ்ச்சி, சாதி ஒழிப்புன்ற ஒரு நூல். நீங்க கண்டிப்பா எல்லாரும் படிங்க பிரதர், அனிலேஷன் ஆஃப் காஸ்ட். அதுல ஒரு டெக்ஸ்ட் எழுதுறாரு, ஐயா நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது, நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அறைகோல் விடுத்தார். அது எப்படி அவன் காதுக்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்றான், பாபா சாஹிப்கிட்ட போயிட்டு, டாக்டர் அம்பேத்கர் நீங்க அந்த டெக்ஸ்ட மட்டும் எடுத்துருங்கன்றார். அதுக்கு ஐயா என்ன சொல்லியிருப்பாரு, சரிங்க உடனே எடுத்துடுறாங்க அப்படின்னு இருப்பாரா? ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு இருப்பாரா? நான் அதில் இருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கூட இறக்க மாட்டேன் என்று சொன்னார் பாபா சாஹிப் அம்பேத்கர். டாட் ஃபுல் ஸ்டாப்பை கூட என்னால இறக்க முடியாது, போய் வேலையை பாரு என்றார். அந்த யோலா மாநாட்டில் பாபா சாஹிப் பங்கேற்கவில்லை, அவரை நிராகரித்து விட்டார்கள். ஆனால் அதை இந்த மக்களுக்கு புத்தகமாக அன்றைய கட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் பிரஸ் வைத்திருந்தார். அவரிடம் போய் 7 ரூபாய் மதிப்புள்ள அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அதனுடைய பெயர் தான் சாதி ஒழிப்பு என்ற நூல். அதன் பிறகு அவருடைய மனைவி ரமாபாய் அம்பேத்கர், அவர் யார்? ஒட்டுமொத்த நம்ம சமுதாய தாய் ரமாபாய் அம்பேத்கர். அந்த தாய் இல்லைன்னா இன்னைக்கு பாபா சாஹிப் கிடைச்சிருக்க மாட்டார். எப்படின்னா நான் ஒரே லைன்ல சொல்றேன். அவரு லண்டன்ல கிரே யூனிவர்சிட்டியில அவர் படிக்கிறார். நாங்க போயிருந்தோம், லண்டன் 2 டைம் போயிருக்கிறேன். அவருடைய வீடு இன்னைக்கு மியூசியமா பண்ணிட்டாங்க. 7 கிலோமீட்டர் அவர் டெய்லி நடந்து அந்த கிரே யூனிவர்சிட்டிக்கு போகணும். 7 கிலோமீட்டர் டெய்லி 3.5 வருஷம் பண்ண சாப்பிட்டு தான் போயிருக்காரு. அவர் எப்படி அந்த 7 கிலோமீட்டர் நடந்தாரோ அது போல நானும் நடக்கிறேன். அவருடைய உணர்வை பெறணுன்றதுக்காக நான் அந்த வாக்கபுலா நான் போறேன். 7.5 கிலோமீட்டர் டெய்லியும் அவர் போயிருக்கிறார், காலையில ஈவினிங். பாருங்க எப்படி பண்ணிருக்கிறார். அப்போ அந்த அம்மாவுடைய ஊர் மகாராஷ்டிரால இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள், சமூக தலைவர்கள் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் வருவாங்கல்ல, ஒரு உதவிக்கு வருவாங்க. அவங்க மூக்குத்தி இந்த இதுதான் வச்சிருக்கிறாங்க வீட்டுல. அதை போய் அடமானம் வச்சு வரவங்களுக்கு இதாங்க 5 அணா 8 அணான்னு கொடுத்துருக்காங்க பிரிச்சு.
ஏன்னா நம்ம கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, ஒரு கௌரவத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அப்படி பண்ணிருக்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய மகன்கள் இறந்து விடுகிறார்கள். அது தந்தியில தான் அவங்க லெட்டர் அனுப்புவாங்களாம், அதை மறைச்சிருவாங்களாம். தன்னுடைய பசங்க இறக்குறத கூட அவர் சொல்லல. அப்புறம் ஒரு வருடம் கழித்து ரமாபாய் அம்பேத்கர் அவர்களே உயிரை பிரிந்து விடுகிறார்கள். சோறு தண்ணி இல்லாம உடல் சோர்வால அவர் வராரு. ஐயா வந்த பிறகு ஒரு போட்டோ நீங்க பார்த்திருப்பீங்க, மொட்டை அடிச்சுட்டு குச்சி வச்சுன்னு ஒரு போட்டோ இருப்பார். அந்த போட்டோ நான் காட்டுறேன். 3 மாதம் மனைவி இழந்து வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார் டாக்டர் அம்பேத்கர். அன்று ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ், இன்னைக்கு இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் விட அது அன்னைக்கு இருந்துச்சு. அதில் ஒரு செய்தியை வாசிக்கிறார். மகாராஷ்டிராவில் ஒரு பகுதியில் பட்டியலினத்தை ஷெட்யூல்டு வகுப்பினரை சார்ந்த ஒரு கிராமத்தில் 30 நபர்களை படுகொலை செய்தார்கள். அதை யார் அந்த வழக்கை முன்னெடுக்க போகிறார்கள் என்று ஒரு தலைப்புச் செய்தியை பார்க்கிற பொழுது தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 3 மாதம் உள்ளடங்கியிருந்து மீண்டும் சமூக பணிக்காக, சமுதாய மாற்றத்திற்காக, சமூக விடுதலைக்காக அந்த வீட்டை விட்டு மீண்டும் வெளியே வருகிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர். அவர் வெளியே வராம தான் நம்ம நிலைமை இருந்திருப்போம். ஆனால் நமக்கான அடிப்படைகள், அந்த உரிமைகள், அதை நாம யோசிச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு, நான் இப்போ அண்ணா ரஞ்சித் அண்ணா வந்து காலாபுரத்துல தாத்தா ரட்டமலையார், பண்டிதர் அயோத்திதாசர், நம்ம பாருங்கன்னா நீங்க எங்க ஆபீஸ்ல பாருங்க, நம்ம மேல ஒரு விமர்சனம் இருக்கு. இவர் சொன்ன மாதிரி இப்ப அவர் ஐயெல்லாம் இருக்கிறாங்க, பிரதர்லாம் பேசினாங்க, நீங்க ஏன் வந்து பெரியாரை புறக்கணிக்கிறீங்க? நம்ம மேலே நீளத்து மேல விமர்சனமே அதுதான். இவர்கள் பெரியாரை புறக்கணிக்கிறார்கள், இவர்கள் சுயசாதி வெறியர்கள், நம்மளே சொல்லுவாங்க. இவங்க வந்து பயங்கர சுயசாதி வெறியர்கள், இவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பரையறதான், இவங்க தான் அப்படிங்கிறாங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? பண்டிதர் அயோத்திதாசருடைய வரலாறு, அவரை மழுங்கடித்து அதுக்கு பிறகு நீ உருவாக்கிறீங்க. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நம்ம பேசி ஆகணும். பெரியார் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், நாங்க பிடிக்காதுன்னு நாங்க சொல்ல கிடையாது. சாதி இந்துக்கள் 100 பேர் இருந்தா அதுல ஒரு ஆள் அவரு, அதுல ஒரு ஆள் யார் நல்லவர்னா அப்ப நாங்க அவரை தேர்ந்தெடுப்போம் ஒழிய, அதனை விட 100 மடங்கும் 1000 மடங்கும் பலம் வாய்ந்தவர்கள் இந்த சமுதாயத்திற்கு, பட்டியலின சமுதாயத்திற்கு ஒரு உரிமை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது பட்டியலின சமூக தலைவர்களுடைய போராட்டத்தின் மூலமாக ஒழிய வேற யாரு மூலமாவும் கிடையாது. இது ஒத்துக்கணும் நம்ம. அதற்கு முதலில் தாத்தா ரெட்டமலையார, பண்டிதர் அயோத்திதாசரும் தான் இந்த தமிழ்நாட்டுல எங்க ஒடுக்குமுறை நடந்தாலும் மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. இதை நம்ம யாரும் நம்ம புறந்தள்ள முடியாது. அன்னைக்கு இன்னைக்கு பட்டியலின சமூகம் நம்ம சொல்றோங்கல்ல, இப்ப நம்ம பரையர் சமூகம் நான் சொல்றேன்ல, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒட்டுமொத்த நபர்களுமே பரையர் சமூகமா தான் பார்த்திருக்கிறாங்க. ஒடுக்குமுறைன்னு வருதா, நீ என்னை இழிவா பாக்குறியா, நீ அடிமையா பாக்குறியா, அப்ப அவன் பரையர் சமூகம். அதை வெகுண்டெழுந்து கேள்வி கேட்டவர் தான் தாத்தா ரெட்டமலையார், பண்டிதர் அயோத்திதாசன். இப்படிதான் நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இன்னைக்குதான் எல்லாரும் அவங்கவுங்க கட்சி தலைவர்கள் வந்து நான் அந்த சாதி, நான் இந்த சாதி எல்லாம் அவங்க சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா சமூகத்துக்கும், இந்த ஷெட்யூல் காஸ்ட் என்ற சமூகத்துக்கு குரல் கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டில் இவர்கள் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது, யாராலையும் புறக்கணிக்க முடியாது. ஏன் பெரியாருடைய திரைப்படம் வந்துச்சு, தாத்தா ரெட்டமலையாரை காமிச்சாங்களா? காமிக்கலையே. எவ்வளவு பெரிய மன வருத்தம். அது ஏன் மன வருத்தம் இருக்குமா இருக்காதுங்களா ஐயா? ஏன் தாத்தாவை நீங்க காட்டையா புறக்கணிச்சீங்க? அதனால நிறைய இருக்கு. அதனால் நாம நம்முடைய நோக்கங்கள் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய தத்துவ கொள்கையை எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம சரியா கொண்டு போகணும், சரியாக கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த மாதிரி சிந்தனையில் 1945 பூனேவில் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் பள்ளி ஒன்றை நிறுவுகிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர். அது நீலம் இரவு பாடசாலை என்று தமிழகத்தில் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய போல்டன்புரத்துல இன்னைக்கு ஏரியா இருக்குன்னா, இங்க ஒரு 20 ஏரியா இருக்குன்னா 20 ஏரியால நீலம் இரவு பாடசாலை நம்ம தொடங்கணும். தொடங்கி அங்க ஒவ்வொரு ஏரியால 50 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு வகுப்பு எடுக்கணும். என்ன வகுப்பு? ஏட்டு கல்வி இல்ல,
ஏட்டுக்கல்வியோடு சமூக கல்வியை நாம சொல்லிக் கொடுக்கணும். சமூக கல்வியில் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? எங்களுக்கான தலைவர்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களுக்கான தலைவரை நான் சொல்லிக் கொடுக்கும் போது அவன் எந்த விஷயம் செய்தாலும் அவன் வெற்றி பெறுவான், அவன் தோல்வி அடைய மாட்டான். காரணம், அவர் தலைவர்களை படித்துக் கொண்டே இருக்கிறான். எந்த நேரமும் தலைவர்கள் கூர்மையாக எந்த நேரமும் இந்த சமூகத்தை எப்படி நாம சரி செய்ய வேண்டும் என்று யோசித்து யோசித்து இந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் தான் நம்மளுடைய சமுதாய தலைவர்கள். அவங்கள நம்ம எஜுகேட் பண்ணோம். நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், நம்மளுடைய தலைவர்கள்லாம் நம்ம சொல்றோம்ல, ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களுடைய வரலாறை எடுத்து ஒரு புகைப்பட கண்காட்சி வச்சா எவ்வளவு அழகா இருக்கும், ஒரு எக்ஸிபிஷன் வச்சா எவ்வளவு அழகா இருக்கும். வைக்கலாமா வேணாவா? இப்ப நீங்க இப்ப நம்ம ஒவ்வொரு பண்டிதர் அயோத்திதாசர் இருக்கிறாரு, அவரை பத்தி ஒரு 200 புகைப்படம் நல்லா அழகா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு எக்ஸிபிஷன் சென்டர்னா ஒரு 200 போட்டோ, தாத்தாவை பத்தி ஒரு 200 போட்டோ, MC ராஜாவை பத்தி 200 போட்டோ, தந்தை சிவராஜை பத்தி 200 போட்டோ, மீனம்மாள் சிவராஜை பத்தி 200 போட்டோ, சத்தியவாணி முத்தை பத்தி 200 போட்டோ. இது எல்லாரும் மாதிரி இங்க அப்படியே வச்சு நம்ம மக்கள் சமுதாய மக்களை வந்து பார்க்க வச்சு அதை அழகா பார்த்தா எவ்வளவு ஒரு அழகா இருக்கும் நமக்கு. இதுதான் விழிப்புணர்வு. வரலாற்றை நம்ம திருப்பி கற்பிக்க வேண்டிய தேவையில் தான் நம்ம நீளம் வந்து இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். வருட தூரம் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் 3.5 கோடி 4 கோடி செலவு பண்றாரு இந்த சமூக மக்களுக்காக, சமுதாய மக்கள் விழிப்புணர்வுக்காக அவ்வளவு செலவு பண்றாரு. நிகழ்ச்சிக்கு மட்டும் யாருக்கிட்டையும் நம்ம போய் ₹1 கொடுங்க போல, போனா அவனை விளம்பரம் பண்ணணும், அவனை உட்கார வைக்கணும், அவனை நம்ம இது பண்ணணும். இவ்வளவு நாளா காலங்காலமா நம்ம சமூகத்தை அப்படித்தானே அவங்க பார்த்துக்கிறாங்க. சென்னையில ஒரு நிகழ்ச்சி ஒரு அரங்கன்னா கொடுக்க மாட்டோம். இவங்க கம்யூனிட்டியை பயங்கரமா பேசுவாங்க அப்படின்னு. அப்ப இதெல்லாம் தாங்கிதான் ஒரு வேலை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். எவ்வளவு ஒடுக்குமுறைகள், எவ்வளவு அவரு இருக்கிற இப்ப நான் ஒரு காலேஜ் படிக்கிறேன்னா அங்க எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். இவர் போலீஸா இருக்கிறாருன்னா அவருக்கு அங்க ஒரு கஷ்டம் இருக்கும். அவர் தாசில்தார் இருக்காருன்னா அவருக்கு அங்க ஒரு கஷ்டமா இருக்கும். அவர் அட்வொகேட்டா இருக்கிறாருன்னா அவருக்கு அந்த இடத்துல ஒரு கஷ்டமா இருக்கும். அவர் சினிமா தளத்துல இருக்காருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய இன்னல்கள் வரும். அதை தாங்கி இன்னைக்கு எல்லாரும் பயந்துன்னு இருக்கிறாருன்னா எல்லாருமே பயந்துன்னு இருக்கிறாங்க அவரை பார்த்து. அதுதான் வரலாறு. அப்போ நம்ம நீலம் இரவு பாடசாலை மூலியமா இங்க ஒரு மாணவர்களை ஒவ்வொரு டியூஷன் சென்டர்ல பயிற்சி கொடுக்க போறோம். பேச்சுத்திறன், எழுத்து, ஓவியம், டான்ஸ், பாடுறது, இந்த மாதிரி தனி திறமைகள். இப்ப இங்க நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். இவங்க எல்லாருக்கிட்டுமே ஒவ்வொரு திறமை இருக்கு. அவங்க திறமை இருந்தும் குடும்ப சூழ்நிலை காரணமாக பொருளாதார நெருக்கடியால அந்த திறமையை நம்ம அப்படியே வச்சுட்டு ஸ்கூலு காலேஜ் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம போயிடும். அந்த திறமை யாரோ ஒரு நபர் இந்த திறமை மூலியமா வெளியே வருவாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்னா சமூக கல்வி டியூஷன் சென்டர் மூலியமா திறமையாகிறவங்கள நம்ம பார்த்து அவங்கள வந்து கண்டெடுத்து அவங்கள வெளியுலகத்துக்கு நம்ம காட்ட போறோம். இது ஒரு விஷயம். அப்புறம் விளையாட்டு குழு, ஸ்போர்ட்ஸ் கிளப் நம்ம பண்ண போறோம். அது இல்லாம பெண்கள் சுய உதவி குழு, சட்ட ஆலோசனை மையம். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வட சென்னையில ஒரு பிரச்சனை இருந்தது. இவரெல்லாம் தவறானவர்கள், இவரெல்லாம் தப்பானவர்கள் ஒரு பிரச்சனை பிம்பம் வந்தது. அதை முறியடித்த வேலையை நாம் செய்தோம். அதே போல கோல்டன்புரத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நம்பூருடைய பகுதியில் முன்னாடி ஒரு நேரத்தில் ஒரு வாதத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த 2025 அந்த வாதம் உடைந்திருக்கிறது. அந்த பெருமை இங்க இருக்கும் அண்ணன்களுக்கும், இங்க இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள், கல்வியாளர்கள், உங்க எல்லாருக்கும் தான் சார். இன்னைக்கு இங்க ஒரு 10 அட்வொகேட் வந்திருக்கிறாங்கல்ல, உருவாயிருக்கிறாங்கல்ல, 10-100 அட்வொகேட் நம்ம ரெடி ஆகிறோம்ல, 100 அட்வொகேட் இங்க உருவாயிருக்கிறோம். இன்னும் 100 அட்வொகேட்டை உருவாக்கணும், பெரிய பெரிய அதிகாரிகளை உருவாக்கணும். அதுதான் நம்மளுடைய தேவை. அதுக்கான வேலையை நம்ம செய்யணும். டிஎன்பிசிக்கு ஒரு கிளாஸ் நம்ம சென்டர் வைக்கணும், இலவச சென்டர் வைக்கணும், இலவச சட்ட ஆலோசனை மையத்தை வைக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம். இது சமூக மேம்பாட்டுக்கான நோக்கம். சமூக மேம்பாடு செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம். அதே போல 1950 56 வரையில் ஒரு கடைசி ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லி இந்த நிகழ்வை நான் முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். 1956 அக்டோபர் 14 அன்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூரில் 10 லட்சம் மக்களையுடன் பௌத்தம் ஏற்றார். அது விடுதலைக்கான என்ன இழிவு என்று சொன்னா இந்து மதத்தை விட்டே வெளியே போறான்றாரு பாபா சாஹிப் அம்பேத்கர். வெளியே சென்றாரு, பௌத்தம் ஏற்றாரு.
அது 1956 டிசம்பர் 6 என்ன நாள்? டிசம்பர் 6 என்ன நாள்? பாபர் மசூதி. அது இருக்கட்டுங்க, என்ன நாள் அது? ஐயா நினைவு நாள். அதான் சொல்லுங்க முதல்ல. அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். லாஸ்ட் ஃபியர்ஸ் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர்னு ஒரு நூல் இருக்கு. ரட்டு, அவருடைய உதவியாளர் ரட்டு, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசம்பர் 5 டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய உயிர் பிரியும் தருவாயில் இருக்கிறார். உடன் இருக்கிறார், ரட்டு அவர்கள் இருக்கிறார். கடைசி அவருடைய நூல் எழுதுகிறார், புத்தரும் அவர் தம்மம் என்ற நூல் எழுதுகிறார். எப்படி இந்துக்களுக்கு பகவத்கீதையோ, எப்படி இஸ்லாமியர்களுக்கு குரானோ, எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ, அது போல ஷெட்யூல்ட் வகுப்பினர்களுக்கு புத்தரும் அவர் தம்மமும் என்று ஒரு அறிவு பெட்டகத்தை நான் கொடுக்க போகிறேன். அதை ஏந்தி போராடுங்கள் என்று பாபா சாஹிப் அம்பேத்கருடைய இறுதி கட்டம் கனவு. ஒருவேளை நான் இறந்தால் என்னை டெல்லியில் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று அவருடைய எண்ணம். அதை நிராகரித்தவர் நேரு. 25,000 ரூபாய் நிதியை எனக்கு தாருங்கள், புத்தரும் அவர் தம்மம் நூலை நான் வெளியிட கொண்டு வர வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆனால் நேரு அவர்கள் அதை மறுத்தார். நான் இப்பொழுது தர முடியாது என்று. எப்படி அவர் நமக்கு மாமா? அவர் மாமாவா? இல்ல. அதே போல அந்த இறுதி நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை நமக்கு ஏற்பட்டது. ரட் அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார். இரவு 10:30 மணி அளவில் சவிதா அம்பேத்கர் அவர்கள் போன் அளித்து, அந்த அம்மா இந்த மாதிரி ஐயாக்கு உடல் சோர்வா இருக்கு வாங்கணும்னே அவர் வராரு, ஐயாவை கட்டில் மேல படுக்க வச்சிருக்கிறாங்க, காலை பிடிச்சு அழுத்தி பாக்குறாங்க, கையை பிடிச்சு அழுத்தி பாக்குறாங்க, ஸ்பூன் தண்ணி இது பண்றாங்க. ஐயாவுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நாடி பிரியுது. அதுக்கு உதவியாளர் ரட்டு ஒண்ணு சொல்கிறார், கருநீல வானமே, 6 கோடி தீண்டப்படாதவர்கள் உயிருடன் இருக்கும்போது ஏன் இவருடைய உயிரை மட்டும் நீங்க ஏன் எடுக்கிறீங்கன்னு சொல்லி அல்றார். அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. டெல்லியில இருந்து அவருடைய உடலை எடுத்துட்டு டெல்லி மகாராஷ்டிராவுக்கு போறதுக்கு காசு இல்லை பிரதர், காசு கிடையாது. 2,000 ரூபாய் பிளைட் சார்ஜ் ஜெகஜீவராவ் வந்து போட்டு அனுப்புறாரு. மகாராஷ்டிரா ஃபுல்லா லட்சக்கணக்கான மக்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அமராக்கே ஜெய் பீம் எல்லாம் அல்றாங்க. எங்களுக்கான தலைவர் இறந்து விட்டார், இனி யார் எங்களுக்கான தலைவர் என்று அல்றாங்க. இது நான் சொல்ல கிடையாது, அந்த புத்தகத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அன்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் ஒரு பெரிய ஒரு நிகழ்வை முன்னெடுக்க இருந்தார். அது என்ன நிகழ்வு என்றால், டிசம்பர் 11, 12ஆம் தேதி பொலிட்டிக்கல் ட்ரைனிங் சென்டர் என்று ஒன்றை ஆரம்பிக்க இருந்தார். அது எதற்காக என்றால், நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் ஒரு 15 நபரை நான் ஒன்று திரட்டி அவர்களை விழிப்புணர்வு அளித்து அவர்களை பேச்சாளராக உருவெடுத்து அவர்களை நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் நான் அனுப்ப போகிறேன். அங்கு சென்று அவர்கள் ஊமைகளாக இருப்பதற்கல்ல, சமுதாய மக்களின் உரிமையை கேள்வி கேட்பதற்காக நான் அனுப்ப போகிறேன் என்று கனவோடு துடித்திருந்தார் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஆனால் அவர் இல்லை, மறைந்து விட்டார். இந்த 2025 நீலம் பண்பாட்டு மையம் தூத்துக்குடி ஆலோசனை கூட்டத்தில் அறிவிக்கப்படுகிறது. மீண்டும் பொலிட்டிக்கல் ட்ரைனிங் சென்டரை நாம் தொடங்க போகிறோம். அதே 15 நபரை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் அனுப்ப போகிறோம் என்பது இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எதெல்லாம் தலைவர் விட்டாரோ நாம் அதை தொடங்க போறோம். எதெல்லாம் பண்டிதர் ஐயதிதாசர் தொடங்கினாரோ விட்டாரோ அதை நாம தொடங்க போறோம். எதெல்லாம் தாத்தா ரட்டமலையார் விட்டாரோ அதை நாம தொடங்க போறோம். எதெல்லாம் MC ராஜா தலைவர் விட்டாரோ அதெல்லாம் நம்ம எடுக்க போறோம். எல்லாருடைய வரலாறை எடுத்து இந்த சமுதாயத்துக்கு நாம காட்ட போறோம். இது ஆக்கப்பூர்வமா ஒரு வேலையை அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறார். மார்கழி மக்களை நீங்க எல்லாம் யூடியூப்ல சகோதரர்கள்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் மிகப்பெரிய கலைஞர்களை நம்ம மேடை ஏற்றி அவங்களுக்கு ஒரு சன்மானத்தை நம்ம கையில இருந்து கொடுத்து, நல்ல விளிம்பு நிலையில இருக்கிற ரொம்ப பின்தங்கி இருந்து திறமை இருப்பாங்க பாடகர்கள், நாங்க நல்லா பாடுவோம்னு சொல்லிட்டு அந்த பாடகர்களை கண்டெடுத்து ஸ்டேஜ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை அடையாளப்படுத்துறோம். நம்ம அவங்கள ஒரு கௌரவிக்கிறோம். நம்ம யாரு கௌரவிப்பா? நம்மள ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா கூட ஒரு நியூஸ் பேப்பர்ல போட மாட்டேங்கிறான் போட்டோவை.
அப்ப நமக்குன்னு ஒரு செய்தித்தாள் வேணும். அது பண்டித அயோத்திதாசர் இருந்தாரு, செய்தித்தாள் பத்திரிகை. தாத்தா ரெட்டமலையர் செய்தித்தாள் பத்திரிகை இருந்தது. பாபா சாஹிப்புடைய அவருடைய செய்தித்தாள் பத்திரிகை இருந்தது. எல்லாருடைய பத்திரிகை செய்தித்தாள் நம்ம சமுதாய மக்களை பத்தியே வெளியே இருந்தது. அதே மாதிரிதான் நீலம் மாத இதழும் நம்ம அதை நீச்சையா நம்ம கொண்டு வந்தோம். நம்மளை பத்தி நாம தான் பேசணும். அதனால் இந்த நிகழ்வு, இந்த ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் தொகுதிகள் கணக்கீடு செய்து ஒன்றியமாக, நகரமாக, கிளையாக ஒரு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சமூக பணி வேலையை செய்வதற்காக, சமுதாய பணியை செய்வதற்காக, நாம் பிறந்த சமூகத்திற்கு ஒரு விடுதலை வேலையை செய்வதற்காக அர்ப்பணிக்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாயிலாக நாம் சொல்லிக் கொடுவது இதுதான். அதனால மதிப்பிற்குரிய சகோதரர் பிரதீப் அவரா இருக்கட்டும், இல்ல முகேஷ் பிரதரா இருக்கட்டும், இல்ல இவர் நம்ம இளவரச பிரதரா இருக்கட்டும், இல்ல அண்ணன்கள், பெயர் தெரியாத அண்ணன்கள் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, ஐயா எல்லாருமே இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே நான் கேட்கறது, நம்மளுடைய மக்களுடைய பணியை நம்ம சேர்ந்து நம்ம செய்வோம். நமக்குள்ள எந்த ஒரு இது இல்லை, ஒற்றுமை தான் நம்மளுடைய தேவை இருக்கு. அந்த ஒற்றுமை முகத்தோடு நமக்கு திறமைகள் இருக்கு. அந்த திறமையை ஊக்குவிக்கிறதுக்கு நீலம் பண்பாட்டு மையம் கூட நிற்கும் என்பதை நான் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை பயன்படுத்தி நாம் இன்னும் என்னென்ன வேலை செய்யலான்றத நம்ம பேசி நம்ம ஒரு விஷயத்த முதல்ல நம்ம ஒரு லைப்ரரி நம்ம உருவாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். லைப்ரரியும் நூலகமும் சட்ட ஆலோசனை மையம், இலவச சட்ட ஆலோசனை மையம் இரண்டையும் நாம் விரைவில் உருவாக்க வேண்டும் என்பது நான் இந்த இடத்தில் நான் சொல்றேன். அதனால சகோதரர்கள் அதற்கான முயற்சியை எடுங்க. ஒரு இடம் தான் சொல்லு, ஒரு சமுதாய கூட எதான இடம் தான் சொல்லுங்க. எதா இருந்தாலும் அதை மீட்டெடுப்போம். அந்த இடத்தை மீட்டெடுத்து அதை பெயிண்ட் செய்து ஓவியம் வரைந்து